Bonjour à tous, j'espère que vous allez bien. பிரெஞ்சு மொழியை பேச முடியவில்லையே என்று கவலைப்படுபவர்கள் இனிமேல் அந்த கவலையை விட்டுவிடுங்கள். 50 சிறிய சிறிய வாக்கியங்களை இந்த வீடியோவில் தருகிறேன். இந்த குட்டி குட்டி வாக்கியங்களை நீங்கள் மனப்பாடம் செய்து வைத்து கொண்டாலும் சரி, திரும்ப திரும்ப சொல்லி ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு இவ்வாறான குட்டி குட்டி வாக்கியங்கள் மூலம் முதலில் பேச ஆரம்பியுங்கள். அதன் பிறகு படிப்படியாக பெரிய பெரிய வாக்கியங்களாக கதைத்து விடலாம். ஃப்ரெஞ்ச் அகாடமி தமிழ் சேனலுக்கு புதிதான நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து அருகில் வரும் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். ஒனிவா இருவரும் இருவரும் tous les deux tous les deux tous les deux tous les deux எத்தனை முறை எத்தனை முறை combien de fois combien de fois combien de fois fois என்றால் முறை அல்லது தடவை என்ற அர்த்தங்களிலும் வரும். எத்தனை தடவை combien de fois. என்ன செய்வதற்காக என்ன செய்வதற்காக pour faire quoi pour faire quoi pour faire quoi என்ன செய்ய என்ற அர்த்தத்திலும் கேட்கலாம். எங்கு செல்வதற்காக எங்கு செல்வதற்காக pour aller où pour aller où pour aller où. பிரச்சனை இல்லை பிரச்சனை இல்லை pas de problème pas de problème. வங்கி அட்டை மூலம் அல்லது கார்ட் மூலம் pas carte அல்லது pas carte bancaire pas carte கார்ட் மூலம் அல்லது pas carte bancaire வங்கி அட்டை மூலம். கடைகளில் சென்று பொருட்களை வாங்கிவிட்டு அதற்கு பணத்தை செலுத்துவதற்கு கேஷில் நிற்கும் பொழுது vous payez comment எப்படி பணத்தை செலுத்த போகிறீர்கள் என்று கேட்பார்கள். அதற்கு pas carte அல்லது pas carte bancaire என்று பதிலளிக்கலாம். பணம் மூலம் என்று கூறுவதானால் en espèce en espèce en espèce. இங்கு கவனித்திருப்பீர்கள், கார்ட் மூலம் என்று கூறுவதற்கு pas carte என்று கூற வேண்டும். பணம் மூலம் என்று கூறுவதற்கு en espèce en espèce. எனக்கு அவளை தெரியும் je la connais je la connais. இங்கு la என்பது அவளை என்ற அர்த்தத்தில் வரும். connais தெரியும். அவளை உனக்கு தெரியுமா என்று கேட்கும் பொழுது oui je la connais oui je la connais என்று பதிலளிக்கலாம். ஒவ்வொரு மாலையும் tous les soirs tous les soirs ஒவ்வொரு மாலையும் tous les soirs. விட்டுவிடு விட்டுவிடு laisse tomber laisse tomber. ஒரு விடயத்தை பெரிதாக எடுக்காமல் அல்லது கிட்டத்தட்ட கவலைப்படாது என்று கூறுவதாகவும் இருக்கலாம். அதை விட்டுவிடு laisse tomber. மிக நன்று très bien மிக நன்று très bien très bien. வார இறுதிக்கு வார இறுதிக்கு pour le week-end pour le week-end pour le week-end. நல்ல யோசனை bonne idée நல்ல யோசனை bonne idée. யாரும் உங்களுக்கு ஒரு ஆலோசனை கூறும் பொழுதோ அல்லது ஒரு ஐடியா கொடுக்கும் பொழுதோ நல்ல ஐடியா bonne idée என்று கூறலாம். என்னை நம்பு என்னை நம்பு crois moi crois moi crois moi. மிகவும் தாமதம் trop tard trop tard. trop என்பது மிகவும் என்ற அர்த்தத்தில் வரும். trop tard. நீ என்ன செய்கிறாய் tu fais
quoi? Tu fais quoi? Tu fais quoi? என்னுடன் என்னுடன் avec moi avec moi நீ என்னுடன் வருகிறாயா? Tu viens avec moi? Tu viens avec moi? எத்தனை மணிக்கு எத்தனை மணிக்கு à quelle heure à quelle heure எத்தனை மணிக்கு à quelle heure உனக்கு வலிக்கிறதா? Tu as mal tu as mal இதை வேகமாக கதைக்கும் பொழுது t'as mal t'as mal நல்ல செய்தி bonne nouvelle bonne nouvelle நல்ல செய்தி bonne nouvelle nouvelle செய்தி எல்லாம் சரியாக இருக்கிறது அல்லது எல்லாம் நன்றாக இருக்கிறது tout va bien tout va bien இதையே நாம் கேள்வியாக கேட்கும் பொழுது எல்லாம் சரியாக இருக்கிறதா என்று கேட்பதானால் tout va bien கேள்வி தொனியிலே கேட்கலாம் tout va bien tout va bien இப்போதைக்கு இப்போதைக்கு pour le moment pour le moment pour le moment நீங்களும் vous aussi vous aussi நானும் என்று கூறும் பொழுது moi aussi என்று கூறுவோம் அதுபோல vous aussi நீங்களும் vous aussi இந்த நேரத்தில் pendant ce temps pendant ce temps இந்த நேரத்தில் pendant ce temps pendant ce temps நீ எங்கு வேலை செய்கிறாய்? Tu travailles où? Tu travailles où? Tu travailles où? Tu நீ travailles வேலை செய்கிறாய் où எங்கே? Tu travailles où? நானே moi-même நானே moi-même நானே இதை செய்தேன் என்று கூறும் பொழுது moi-même j'ai fait moi-même நானே moi-même உங்களுக்கு என்னை தெரிகிறதா? vous me connaissez vous me connaissez vous me connaissez இங்கு me என்பது என்னை என்ற அர்த்தத்தில் வரும் எப்போதிருந்து depuis quand depuis quand depuis quand என்னோடு சேர்ந்து இந்த வாக்கியங்களை திரும்ப திரும்ப சொல்லி பாருங்கள் நாளடைவில் அந்த வாக்கியங்கள் உங்களுக்கு பாடமாகிவிடும் நான் சொல்வதை கேள் écoute moi écoute moi நான் சொல்வதை நன்றாக கேள் என்றால் écoute moi bien குழந்தைகளிடம் இதை கூற வேண்டிய சந்தர்ப்பம் வரலாம் அல்லது நண்பர்களுக்கு இடையிலும் கதைக்கும் பொழுது écoute moi நான் சொல்வதை கேள் உனக்கு இன்னும் வேண்டுமா? tu veux encore tu veux encore குழந்தைகளிடம் நாம் ஒரு சாப்பாட்டு பொருளை கொடுத்துவிட்டு உனக்கு இன்னும் வேண்டுமா என்று கேட்போம் அல்லவா? tu veux encore tu veux encore இவள் என்னுடைய மகள் c'est ma fille c'est ma fille c'est ma fille வருகிற புதன்கிழமை mercredi prochain mercredi prochain வருகிற என்பதற்கு prochain என்று கூறுவோம் mercredi prochain 1000 தடவை நன்றிகள் merci 1000 fois merci 1000 fois நீ விரும்பினால் si tu veux si tu veux நீ விரும்பினால் என்னுடன் வா என்று கூறுவதானால் si tu veux viens avec moi si tu veux இந்த வருடம் cette année
எல்லோரை போலவும். Comme tout le monde. Comme tout le monde. Comme tout le monde. அவன் எங்கு வசிக்கிறான்? Il habite où? Il habite où? Il habite où? எனக்கு இது மிகவும் பிடிக்கும். J'adore ça. J'adore ça. Adorer மிகவும் பிடிக்கும். J'adore ça. சனிக்கிழமை சந்திப்போம். À samedi. இதுவே நாளை சந்திப்போம் என்றால் à demain. À demain. நீ எப்படி இருக்கிறாய்? Comment tu vas? Comment tu vas? Comment tu vas? இரவு முழுவதும் toute la nuit. La nuit இரவு, இரவு முழுவதும் toute la nuit. கொஞ்சம் பொறு. Attends un peu. Attends un peu. Attends un peu. நான் கூறுவது உங்களுக்கு கேட்கிறதா? Vous m'entendez? Vous m'entendez? தொலைபேசியில் உரையாடி கொண்டிருக்கும் பொழுது மற்றவரினுடைய பேச்சு நமக்கு கேட்காத போது vous m'entendez? நான் கூறுவது உங்களுக்கு கேட்கிறதா என்று கேட்கலாம். இது எனக்கு பிடிக்கிறது. Ça me plaît. Ça me plaît. Ça me plaît. எனக்கு பசிக்கிறது. J'ai faim. J'ai faim. நான் அடிக்கடி மறக்கிறேன். J'oublie souvent. J'oublie souvent. J'oublie souvent. முதலில் d'abord. முதலில் d'abord. உடனடியாக தொடங்கு. Commence tout de suite. Commence tout de suite. Commence tout de suite. நான் அதை செய்வேன். Je le ferai. Je le ferai. Faire செய்தல். இந்த வினைச்சொல் எதிர்காலத்தில் கூறும் பொழுது je le ferai என்று வரும். இங்கே le என்பது அதை நாம் செய்யும் காரியத்தை குறிக்கும். எவ்வளவு காலமாக? Depuis combien de temps? எவ்வளவு காலமாக அவனை உனக்கு தெரியும் என்று கேட்கும் பொழுது depuis combien de temps? Depuis combien de temps? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 50 சிறிய சிறிய வாக்கியங்கள் உங்களுக்கு உதவி புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள், உங்களுடைய நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அகாடமி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து அருகில் வரும் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.